ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய 4th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் எழுதியிருப்பாங்க இல்லையா ஒரு டைரி, அந்த டைரியை வச்சு அவங்க பிரின்சஸை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ தம் தான் அந்த பிரின்சஸ்ன்னு நினச்சி இதை கொடுத்து நீங்கள் வந்து பழசை ரீகால் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி கொடுக்க, இப்போ வந்து இவங்க எல்லாருமே ஒரு டூர் மாதிரி போகிறாங்க. அது பிஸ்னஸ் ட்ரிப் மாதிரி. இத்தனை நாளாக கெவின் மேலே ஒரு பேட் ஸ்மெல் வந்திருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கான அர்த்தம் என்னன்றதை நம்மளோட டின் கண்டுபிடிச்சிட்டா. அவள் புதுசாக ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிருப்பாளா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே ட்ரையர் கிடையாது, ஃப்ரீ ட்ரையர்னா இவரை மாதிரி நீங்கள் கொடியில் வந்து துணியை காய வச்சுக்கலாம், அந்த பையனோட ஜாக்கெட் காயவே காயாது, அதுலேருந்து ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்கிறப்போ, இதனால நீ பணக்காரன்னு சொல்லிட்டு இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இங்கே டின்னு கேட்க, யார்கிட்டையும் சொல்லாத இல்லைனா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறா. நம்ம டின்னோட வீட்டு பக்கத்தில் தான் இவன் போக போகிறா. ஆஃபீஸில் பார்த்தா தம் தான் இருக்கான், ஹீரோயின் தான் செக்ரட்டரியாக இருக்கா. அப்படியே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது நம்ம ஹீரோவுக்கு வந்து கெட்ட கனவு. கருமமே காலி என்ன கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, திரும்பி பார்த்தா பெயின் தான் ஞாபகம் வரா. அவன் ஞாபகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்க. இவங்கெல்லாம் அந்த பிஸ்னஸ் ட்ரிப்க்கு வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த குளோபல் வார்மிங் வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுன்ற மாதிரி இவங்க வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுக்க, இவங்க அந்த குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ண போகிறாங்க. அப்படியே நீ கொஞ்சம் ஆக்டிவிட்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்போ, என்னடா ஒரே புகை மண்டலமாக இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வரானா, அவங்களுக்குலாம் தூக்கி வாரி போடுது. இவன் எதுக்கடா இங்கே வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா, எதுக்கு சார் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த கிரில் பண்ணதை கொடுக்க தான் வந்தேன், என்னுடைய டிரைவருக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசையாக இருந்துச்சா அப்படின்ற மாதிரி அவன் போய் சொல்கிறான். என்ன டிரைவரை மிரட்டி கூட்டிகிட்டு வந்திருப்பான், உனக்கு தான் இங்கே வரணும்னு ஆசையாக இருந்துச்சு, நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். டிரைவரும் அவன் சொல்கிறப்போ, நான் உங்கள் கூட தங்க போகிறேன்னு சொன்னால் இங்கே எல்லாருக்கும் வயிற்று கிழக்குது, ஏன்னா இவங்களாம் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ உட்காந்துட்டு இருக்கானா, இப்போ கெவின் ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க. இப்போ ஹீரோவை பார்த்தா முறைச்சி பார்க்குறான். ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிடுடா அப்படின்னு சொல்கிறப்போ, ஐயோ சகனமே சரியில்லைன்னு சொல்லிட்டு, பாம் இந்த பக்கம் வரீங்களா, நான் அந்த பக்கம் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாம் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். இப்போ தாண்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே டின்னு முறைக்கிறா, இதுக்கடா என் பக்கத்தில் உட்கார சண்டால பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கத்திட்ட இப்படியே அவனுக்கு போகுது. இப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கிளினிக் ஒர்க்லாம் இருக்கிறதுனால எல்லாரும் பேராக செய்யணும்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் நம்மளுக்கு ஹீரோ தான் வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் வேண்டிகிட்டு இருக்க, நம்மளுடைய பாம்க்கு வந்து இந்த டிரைவர் வராது. இந்த டிரைவருக்கு நம்ம பாம்பில் ஒரு கண்ணு. இப்படியே வந்து டின்னுக்கு வந்து கெவின் வரான். நான் தான் உனக்கு கிடைச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கெவின் வெறுப்பேற்றிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு வழக்கம் போல் நம்ம ஹீரோ தான் வர. ஹீரோயினுக்குலாம் செம்ம காண்டாக இருக்குது. இப்படியே கலையில் ஆகிடுதான். நம்ம ஹீரோ சொல்கிறான், இங்கே பாருங்கள், யார் நிறைய கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரீங்களோ அவங்களுக்கு நான் வந்து ஐபேட் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இப்படியே நம்மளுடைய தம் வந்து ஹீரோயின் கொடுத்த அந்த டைரியை வந்து படிச்சுட்டு இருக்கான். திரும்ப என்னை பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணினியே அப்படின்னு ஹீரோயின் எழுதியிருக்கா. அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரலை. இப்படியே ஹீரோயின் போயிட்டு இருக்காளா. நம்ம தம்ம கால் பண்ணுறப்போ நம்ம ஹீரோ பிடிங்கிட்டு, எதுக்குடா கால் பண்ணுற ஆளுக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ, நீ எதுக்கு அவ கூட இருக்கு, அவகிட்ட ஃபோனை கூட அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால் இல்லைன்னா நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண இங்கே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் உங்கள் லிமிட்டை ரொம்ப க்ராஸ் பண்ணுறீங்க, அவனை நான் தான் எப்போ வேணால் கால் பண்ணலான்னு சொன்னேன், அவனுக்கு ஏதாவது நினைவு வந்தால் சொல்ல சொன்னேன், நீங்கள் உங்கள் லிமிட்டை க்ராஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்போ, நான் தான் அவங்ககிட்ட பேசாத, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னேன் இல்லையா அவங்ககிட்ட அப்படின்னு ஹீரோ கோவமாக சொல்ல, அட போயான்னு நம்ம ஹீரோயின் பாட்டில் போயிட்டு இருக்காங்களா. இங்கே தம்முக்கு பழசை ரீகால் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுது. ஏன்னா அவனுக்கு பழசெல்லாம் மறந்துருக்கும். அதை ஞாபகப்படுத்தினா உடம்புக்கு முடியாமல் போயிடும். இப்போ ஹீரோயின் திடுதுப்புன்னு பயப்படுறா. என்னன்னு பார்த்தா அவங்க எடுத்துகிட்டு வந்த ஒரு குட்டி கேஸ் டின் வந்து வெடிச்சிருக்கும். இவளுக்கு தான் வெடி சத்தத்தை கேட்டால் பயம் இல்லையா. இப்போ பயந்து போக நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் சமாதானப்படுத்த, இந்த பக்கம் டின்னை வந்து அப்பா அம்மா எழுப்பி விட்டு என்னப்பா ஆச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஹீரோயின்ட்ட நம்ம ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அவள் ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான். நான் சின்ன வயசில் என்னை கடத்தினாங்க இல்லையா, அப்போ பக்கத்தில் இருந்த என் பிரின்சஸ் எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தான். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் அது பயம் போச்சு. அது மாதிரி நான் எப்போ ஸ்ட்ரெஸ் ஆனாலும் பயந்தாலும் இந்த சாக்லேட் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அந்த பிரின்சஸ் ஞாபகமாக தான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, நம்ம ஹீரோ ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறான். நான் வந்து ஒரு டாக் வளர்த்தேன், அந்த டாகோட பேர் பெருசாக சொல்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கலந்த மாதிரி ஒரு பேர் சொல்கிறப்போ, இது மாதிரி அந்த டாக் எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்ல, இப்போ நைட் ஆகிடுதா. நம்மளுடைய கெவினும் நம்மளுடைய டின்னும் தான் இந்த போட்டியில் ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோ வந்து ஐபேட்லாம் கொடுக்க அப்படியே எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டுருக்கப்போ என்ன சொல்கிறான்னா, பேசாமல் இன்றைக்கி நான் உன் கூட ஸ்டே பண்ணிக்கிறேனே ஒரு ரூமில் அப்படின்ற மாதிரி இவன் லிமிட்டை தாண்டி பேச, நம்ம ஹீரோயினுக்குலாம் என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்களா. நம்ம ஹீரோ தொப்புக்கடின்னு விலக, ஐயோ சாரி சார் எந்திரிங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ ஏஞ்சிட்டு என்ன சொல்கிறான்னா, என்னது இது, எனக்கு மூஞ்சியில் ஏதோ அனீஸியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ மூஞ்சி ஃபுல்லாக அந்த முள்ளு செடியில் இருக்க முள்ளு ஃபுல்லாக குத்திட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே
ஹீரோயின்கிட்டே ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு டஸ்ட்னாலும் ரொம்ப ஹாட்னாலும் என் உடம்புக்கு அலர்ஜி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அலர்ஜி ஆகுதுன்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கா. அவள் போயிட்டு நம்ம டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கா, மருந்து போட்டுட்ருக்கப்போ இதெல்லாம் நீ என் மேலே இருக்க அக்கறையில் தானே பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சார் நான் ஜஸ்ட் டியூட்டியில் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அடுத்து தயவு செய்து என் மேலே இருக்க அக்கறையில் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ எனக்கு தூக்கம் வருதே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்ப ஃப்ளட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் குடுன்னு ஓடி போக, அடியே நீ இன்னும் எனக்கு மருந்தே போட்டு முடிக்கல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்களா. இன்னைக்கு லீவு இருந்தாலும் பயங்கரமாக மேக்கப் போட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிளாமராக போட்டிருக்காங்க. திருப்புன்னு அக்கா வீட்டுக்கு வருவோம், இங்கே என்னக்கா வந்திருக்கேன், நான் வந்து எங்கள் பாஸ் வீட்டுக்கு போகிறேன், ஒரு சிக்னேச்சர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இருக்க ட்ரெஸ்ஸே சரியில்லாத மாதிரி இருக்குது, திரும்ப அப்படின்னு சொல்கிறப்போ லைட்டாக திரும்புறாளா, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வண்டி பச்சிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர, அவன் எதையோ போட்டு கிரில் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கேட்குறா, என்ன சார் தடபுடலாக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொன்னால், உனக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இவன் பாட்டில் அது கிரில்ல எப்படி பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானா. சார் ஒரு நிமிஷம் பின்னாடி பாருங்கன்ற மாதிரி இவன் சொல்ல வரா, கேட்கவே மாட்டேங்கிறான். டேய் பாருடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே பார்த்தா கொழுந்து விட்டு எரியுது கிரில்லு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்விம்மிங் பூலில் இருக்க தண்ணி எடுத்து அணைச்சிட்டு இருக்கான். ஒரே புகை மண்டலமாக ஆயிடுது. கடைசியில் கிரில்லும் கருகி போயிடுது. திரும்ப உனக்கு கிரில் பண்ணி தருவா புதுசான்னு சொல்கிறப்போ, வேண்டாப்பா எதுக்கு ஃபயர் இன்ஜின் வர வைக்கிறதுக்கா இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டே இருக்க, எதுக்கு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணி எடுத்தீங்க இல்லையா, அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். இல்லை உனக்கு ஏதாவது அந்த நெருப்பில் ஆகிடுமான்னு சொல்லி பயந்து தான் நான் டக்குன்னு தண்ணி எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோயினை வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சு கொண்டு வரா. அவன் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத வச்சு நூடுல்ஸ் தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கா. அது நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோட லிப் ஃபுல்லாக ஓட்டி இருக்கு அந்த நூடல். அதனால நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து துடைக்க போகிறாளா. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரியாக பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்க போக நம்ம ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு பழசில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருதா. நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட, இந்த தடவை நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இப்படி தான் கிஸ் பண்ண வர, பிடிச்சி தள்ளி விட்ற, என்னை பார்த்தா பிடிக்கலையா, என் மேலேருந்து என்ன பேட் ஸ்மெல் வருதா உனக்கு அப்படின்னு கேட்குறப்போ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் இவன். இல்லை உன் பாஸ்ட்டில் ஏதோ நடந்திருக்கு, அது சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி இவ கேட்க, ஆமாம் பாஸ்ட்டில் ஏதோ நடந்துச்சு, அதுதான் நீ டிஸ்டர்ப் பண்ணுது, இருந்தாலும் நான் உனக்காக அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, பின்னாடி பேயி அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். பயந்து வந்து இவன் ஹக் பண்ணுறாளா. திரும்ப இவன் கிஸ் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டு, உனக்காக நான் வைன் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி உள்ளே வர, நம்ம ஹீரோக்கெல்லாம் ஹீரோயின்க்கெலாம் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படின்னா நான் கிளம்புறேன் சார், ஒர்க் முடிஞ்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓடி போக, நம்ம ஹீரோ கொலவெறியில் பார்த்துட்ருக்கான். டப்பாவி ரொம்ப நாள் கழிச்சு என் காதல் இப்படி கெடுத்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கதுவாலையை பிடிச்சி நெரிச்சிட்ருக்க, அங்கே பாரு ஆள் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவனும் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். இப்படியே வந்து காலையில் ஆகிடுது. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது அவங்க ஊரில். இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் டே. இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸ்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்மளோட ஜெனி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஹீரோ ரொம்ப வேணும், அவனோட என்னை பேச்சப் பண்ணி விடு, இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்கு பேராக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, யாராவது அவனை லவ் பண்ணுறாங்க தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவங்கள நான் அடிச்சே கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட, ஏமா ரொம்ப மிரட்டாத, உன் ஆளை சேர்த்து விட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. அவளும் அழகாக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வர, இங்கே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப பிடிக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் அப்படின்ற மாதிரி இவன் வளைஞ்சிக்கிட்டே பேச, அப்படியே நம்ம ஹீரோயின் கையை தொட்டு வேறு பேசிகிட்டு இருக்கானா. அங்கே அந்த ஜெனி வந்து நம்மளோட பேர் சொல்லிட்டு வரா. நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகிடுது. ஜெனி வந்தோடனே, இங்கே பாருங்கள் இவர் ஒத்துக்கிட்டாரு, இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனுக்கு உங்களோட சேர்ந்து வருவாரா அப்படின்னு சொல்கிறப்போ, ஜெனி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண, நம்ம ஹீரோயின் பாட்டில் போகிறாங்க. இங்கே ஹீரோக்கு ஒன்றும் புரியல, இவ பாட்டில் வந்தால் கோர்த்து விட்டுட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட போய் கேட்குறாங்க, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக போகிறா. இவனுக்கு என்னன்னே புரியல. இந்த பக்கம் நம்மளோட டீம் வந்து அவளோட புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. அவள் ஒரு ஏர் பியூரிஃபை எடுத்துகிட்டு வந்திருக்கா, அது ரோட்டில் இருக்கா. நம்மளுடைய கெவின் அந்த பக்கம் போகிறானா, ரோட்டில் கிடக்குன்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு போக, இப்போ வந்து நம்ம டின்னு பார்க்குறப்ப அதை காணோம். என்னாச்சு, யார் எடுத்தான்னு சொல்லி பார்த்தா சிசிடிவி கேமராவில் பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம கெவின் எடுத்தான்னு சொல்லிட்டு. நம்ம டின்னு கோவமாக போயிட்டு, அடப்பாவி சண்டால பையிலே அந்த ஏர் பியூரிஃபையரை குடுடா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஒந்தா நான் ரோட்டில் இருந்துச்சு அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு எல்லாம் ஓசியில் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கான்னு இவ திட்டி விட்டுட்டு போயிடுறா. இப்படியே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க 2 பேரும் பேரப் பண்ணி வராங்க. மீடியா பீப்புள்ஸ்லாம் அவங்கள பார்த்துட்டு, நீங்கள் 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள், உங்கள் பேர் சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்து எப்படி உங்கள் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் பேரை பற்றி நல்லா எல்லோரும் உற்சாகமாக பேசிகிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்குது. அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு போக, இங்கே ஹீரோ பார்க்குறா, என்னடா இவ போகிறான்னு சொல்லிட்டு இவள் பாத்ரூமில் போய் நின்றா. அவளுடைய மனசாட்சி வந்து என்ன வந்து பேசுதுன்னா, இங்கே பாரு அவனை உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதான் நீ ஜெலஸாக ஃபீல் பண்ணுற, ஒன்றும் பயப்படாத அவன் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி மனசாட்சி சொல்ல, ஹீரோயின் ரொம்ப கோவமாக போயிட்டு, ஏன் ஆள் உனக்கு கேட்குதான்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெனியை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கற்பனை தான், நான் எதுக்கு அவனை பற்றி யோசிக்கணும், அவனுக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவள் வெளியே வரா. கரெக்டாக நம்ம ஹீரோ பாத்ரூம்குள்ளேயே நிற்க, நீ கொஞ்சம் கூட என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கலையா, ஒன்று நான் லவ் பண்ணுறேன்
அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி ஜெனியோட என்னை சேர்த்து வைப்பேன்னு சொல்கிறப்போ உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது, விட்டுருங்க, நீங்கள் 2 பேர் தான் நல்ல பேர் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அப்படின்னா நான் மீடியா பீப்புள்ஸ்கிட்ட போய் சொல்ல போகிறேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனியோட ரெப்புடேஷன் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் பணக்காரவங்க, பிஸ்னஸ்க்காக நீங்கள் பல பேரை கல்யாணம் பண்ணிக்குவீங்க, நீங்கள் இன்னும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது சரியாக இருக்காது, இனிமேல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன், இங்கே பாரு யாரோ ஒன்று பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க, யார் உங்ககிட்ட இப்படிலாம் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க அக்கா தான் சொல்லியிருப்பா, பணக்கார பசங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்களெல்லாம் நம்பாதடி, அதுவும் முக்கியமாக அவன் பாஸை நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் இனிமேல் நீங்கள் ஒரு பாஸ், நான் ஒரு செக்ரட்டரி, அவ்வளோதான், நம்மளுக்குள்ளே எதுவும் இல்லை அப்படின்னு இவ சொல்ல, இந்த பக்கம் வேஷம் போட்டுட்டு இவ வந்துட்டு இருக்காளா, முக்கியமான திங்ஸை அவள் போட மறந்துட்டா, அதை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் போகிறா, அது சக்கரம் சங்கு மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறப்போ அது தவறுதலாக அவன் மேலேயே போய் பட்டுறது, இங்கே அவளுக்கு பயங்கரமாக அடிபட்டுறது, மூக்கில் வாயிலெல்லாம் பயங்கரமாக ரத்தம் வந்துட்டுருக்க, நம்ம ஹீரோ தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறான். இப்படியே ஜெனி என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின் போய் சாரி கேட்க, ஜெனி வீடு நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன், இதனால தி என்னை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறான், எனக்கு ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, ஹீரோயினுக்கு லைட்டாக ஜெல்லஸ் ஆகுது. கரெக்டாக நம்ம ஹீரோ வர ஃப்ளவரை தூக்கிட்டு வரானா, ஜெனி வளைஞ்சு வளைஞ்சு பேசிகிட்டு இருக்கா, எங்கள் ஹீரோயினுக்கு ஃப்ளவர் அலர்ஜி இருக்குல்ல, அது தெரியாமல் இவன் நின்றுட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. சரி வேறு எதுவும் வேலை இல்லைன்னா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு என்னன்னு தெரியல ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா, இங்கே ஹீரோயினை விட்டுடி நான் போகிறேன் அழுதுட்டு இருக்கான்னு அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க, நீ நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். அப்படியே எஸ்கலேட்டரில் நம்ம ஹீரோயின் போகிறப்போ நம்மளுடைய தம்மை பார்த்துட்டு தம் கேட்குறான், என்ன ஆச்சு, ஃப்ளவர் அலர்ஜி ஆச்சா, திரும்ப அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டால், இல்லை இந்த தடவை நான் ரியலாக அழுத மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சி அழுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, வாங்கலை உங்களை நான் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறப்போ இல்லை வேணான்ற மாதிரி சொல்கிறான், ரொம்ப வற்புறுத்துறதுனால சரி வாங்க போகலான்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோ வந்துடுறான், அடப்பாவி கொஞ்ச நேரம் விட்டால் ஆளை தட்டிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பின்னாடியே வர, அங்கே ஒரு டாக்ஸி வருதா, பைக் டாக்ஸி, அவங்கள்ட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் ஏறி உட்கார, இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த தண்ணியெல்லாம் அடித்து ஹீரோக்கும் நம்ம தம்மையும் விளையாட வச்சுட்டு இருக்க, நம்ம ஹீரோ பார்க்குறானா அவனுக்கு ஏதோ இவங்க 2 பேரும் கப்பல் மாதிரியும் ரொம்ப ஜோடியாக சந்தோஷமாக விளையாடுற மாதிரியும் அவருக்கு தோணுதா, அவனுக்கு ரொம்ப கோவம் வருது, அது சந்தனம் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க, அதை வாங்கிட்டு என் ஆள் கூடியா நீ சிரிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சந்தனத்தை எடுத்து அடிக்க நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு, அவர் மூஞ்சில் அடிக்க இவர் பயங்கரமாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் திட்டுறாரு, யார்டா நீங்கள் என் பொண்ணு பின்னாடி இதுக்கிட்டா சுற்றிட்டு திடீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறேன், எங்கள் பாஸ்பா அவர் ஜஸ்ட் ஒரு பேப்பருக்காக தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறப்போ, இவன் தான் அவன் நார பையன் பாஸா, அவனை படாத பாடுபடுத்தினவனா, இவர் ரிசைன் பண்ணுன்னு சொன்னால் கேட்குறியா, வேலையை சீக்கிரம் விட்டு தொலை அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமாக கழுவி ஊற்ற, ஹீரோ சொல்கிறான் ரொம்ப கோவப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் வேலையெல்லாம் அதிகமாக வாங்க மாட்டேன், அவளை நான் நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே அக்கா தங்கச்சி 2 பேரும் ஷாக் ஆகிறாங்க, என்னது இவன் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தம்மை நீ யாருன்னு சொல்லி கேட்டால், அவனோட தம்பி தான் நான்லாம் சிஇஓ கிடையாது, நான் ஜஸ்ட் உங்கள் பொண்ணை ட்ரா பண்ண தான் வந்தேன், அவளுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு நம்ம அக்காவுக்கு 2 பாய் ஃப்ரெண்ட் போட்டி போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்ல, இப்போ நம்ம தம்மா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வச்சிடறா. இப்போ ஹீரோ கிட்ட பேசுகிறா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோ சொல்கிறான், விட்டா உன் குடும்பமே என்னை வெறுத்து ஒதுக்குது, அப்படி நான் என்ன பண்ணேன், ஏன் என் மேலே எல்லாரும் இவ்வளோ வெறுப்பு காமிக்கிறாங்க, இப்படி இருந்தால் நான் எப்படி அவங்களோட மிங்கிள் ஆறுது, நான் எப்படி மறுமையின் ஆறுது அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இங்கே பாருங்கள் என் ஃபேமிலிக்கும் உங்களை பிடிக்கல, நானும் வேண்டான்னு சொல்கிறேன், இதோட விட்டுருங்க, இது ஒன்றும் சீரியஸான விஷயம், இது ஒன்றும் நீங்கள் விளையாட்ட விஷயம் கிடையாதுன்னு சொல்கிறப்போ, நீ மற்றவங்க சொல்கிறதான் நம்புகிறேன், நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற, அப்படின்னா நீ வீடு, உனக்கு பிடிக்காட்டா நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, இனிமேல் நான் அவனை மறந்துட்டு என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படியே காலையில் ஆகிடுதா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஃபேஸ்புக்கில் ஜெனிக்கு வாங்கி கொடுத்த ஃப்ளவர்ஸ் கிஃப்டெல்லாம் ஃபோட்டோவாக போட்டுட்ருக்கான், ஹீரோயினை வெறுப்பேற்ற, அப்படியே ரூம்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பார்த்தா ஜெனி ஃபோட்டோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. நம்ம ஹீரோயின் எப்படியாவது வெறுப்பேற்றணும்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ பண்ணிகிட்ருக்க, இங்கே டின் வேறு சும்மா இல்லாமல் இவர் ஜெனியிலே முழுக்கி போயிட்டாரு, இவங்க அந்த அளவுக்கு காதலிக்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க, என்னோட ஜெனியும் நானும் நைட்டு டின்னர் போகிறோம், டேட்டிங் போகிறோம், அதுக்காக ரெஸ்டாரண்ட்லாம் புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டே புக் பண்ண வைக்கிறான். ஜெனி கால் பண்ணுறான், நீங்கள்லாம் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு போயிட்டாங்களா இருக்காங்களான்ற மாதிரி சும்மா நடிச்சிட்டு தான் இருக்கான். போனதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் கல் நெஞ்சு கரைய மாட்டேங்கிறா அப்படின்னு திட்டிக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறப்போ இங்கே நம்ம ஹீரோடைய அம்மா பார்க்குறாங்க, தம் ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறானா, என்னத்தனால இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறேன், அம்மாவுக்கு கொடுத்தா நானும் படிப்பேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அம்மா இங்கே பாருங்கள், நான் என்னை கடத்தினப்போ ஒரு பொண்ணு தானம்மா கொண்டு வீட்டில் விட்டா அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லைப்பா போலீஸ் தான் சொன்னாங்க, போலீஸ் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்கப்பா, போலீஸுக்கு தான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு, யாரும் உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் தம்முக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது டைரியில் வேறு மாதிரி எழுதிருக்கு, நடந்தது வேறு மாதிரி,
வேறு மாதிரி இருக்குது, உங்ககிட்ட யாரோ தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறப்போ, வேறு யாரும் இல்லைம்மா, என்னோட சிந்தை கிட்னாப் பண்ண பொண்ணு தான் நம்மளுடைய பேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை வாங்கி அவங்க படிக்கிறாங்க. உடனே பேமை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்னம்மா பேம், உன்னையும் கடத்துனாங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறப்போ, ஆமாம் என் கூட ஒரு பையன் இருந்தான் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இருந்தாலும் என் பையனுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லைம்மா, அவன் கடத்திட்டு போகிறப்போ அவனுடைய லிட்டில் பிக்கி அங்கே இருந்துச்சாம்மா, அந்த பிக்கியோட தான் அவன் காணாமல் போனான்னு சொல்கிறப்போ, அப்படி எந்த அனிமலும் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, என் பையனை வந்து நீ காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே நம்மளோட தம்மை காமிக்கிறாங்க. அவன் கையில் பார்த்தா ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்குது. என்னாச்சு உங்கள் கைக்குன்னு சொன்னால், எனக்கு டஸ்ட்டு பட்டால் கொஞ்சம் அலர்ஜி வந்துடும் அப்படின்ற மாதிரி தம் சொல்கிறான். அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி என் பையன் வரப்போ நிறைய அலர்ஜி இருந்துச்சு, அவனுக்கு சன்லைட்னாலும் டஸ்ட்டுனாலும் ஆகாதுன்னு சொல்கிறப்போ, ஹீரோவும் தான் சொல்லியிருப்பான் எனக்கு சன்லைட்டும் டஸ்ட்டும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அங்கே இருந்தது ஹீரோவா தம்மான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிட்ட டேரெக்டாக போயிட்டு நீங்கள் எதுக்கு என் கால் எடுக்கல அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இனிமேல் நீயும் நானும் பேசிக்கணும், தயவு செய்து என்னை இக்னோர் பண்ணாத அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயினும் சரி நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து உங்களை இக்னோர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ப்ராமிஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ப்ராமிஸ் பண்ணுறப்போ, நான் வந்து உங்களுக்கான பதிலை கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் வருது. உங்கள் அப்பாட்ட கேட்டிருப்பா, காதல்னா என்னப்பா, அம்மாவை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ, இங்கே பாருமா காசை கொடுத்து வாங்குறது இல்லை காதல், நம்ம அவங்க கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு லவ், அதை விட வேறு எதுவுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் ஹீரோ கூட தானே அதிக நாள் இருந்திருப்பா, அதனால இப்போ தான் அவள் லவ்வை புரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோ வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண, நம்ம ஹீரோ பதிலுக்கு கிஸ் பண்ண வரான், அவனால் கிஸ் பண்ண முடியல. திரும்பவும் அந்த பழைய நினைவுகள் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண, இப்போ நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான். அப்படியே வந்து அவங்க லவ் கண்டினியூ ஆகுது. காலங்கத்தால் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸே பண்ண, அடப்பாவி 24 ஹவர்ஸ் கூட ஆகலடா லவ்வை சொல்லி, அதுக்குள்ளே ப்ரப்போஸ் வேற பண்ணுறியா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்படியே வந்து நம்ம தம் வேற இதை பார்த்துறோம். வீட்டில் செம்ம காண்டா இருக்கான். அப்பா வராங்களா, இங்கே பாருங்க உங்கள் பையன் பண்ண காரியத்தைன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து இந்த பையன் போட்டு கொடுத்துட்டான் அப்பாட்ட. அப்பாவுக்கு சும்மாவே பிடிக்காது, அவர் ஒரு பக்கம் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிற. இப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிஸ் பண்ணா இல்லையா, நைட் ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டான், ஆஃபீஸில் நல்லா தூங்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அப்போ காலில் அந்த தடையும் இருக்குது, அதை வேற பார்த்து தொட போகிறாளா. டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, வா நம்ம 2 பேரும் டேட்டிங் போகலான்னு சொல்லிட்டு அதே ரொமான்டிக் மூட்லேயே சுற்றிட்டு இருக்க. இப்படி உங்கள் டேட்டிங்லாம் போயிட்டு வராங்க. அப்பா கேட்குறாரு, என்ன 2 பேரும் ஒன்றா சுற்றுறீங்க, என்னங்க எங்கேயோ போய் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாப்பா அடுத்தது வாங்க நம்ம எல்லாம் ஒன்றாவே போகலாம் சாப்பிட அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, உனக்கு டைம் இருந்தால் நைட்டு வீட்டுக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்ல, இங்கே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது அத்தாடி இவர் பேசுகிற தோரணையே சரியில்லையேன்னு சொல்லிட்டு. இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா, என்ன நீங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்களா நம்ம விஷயத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை சொல்லலை, ஆனால் கூடிய சீக்கிரம் சொல்லிடுவேன், நீ ஒன்றும் பயப்படாத, அவங்க என்ன சொன்னாலும் சரி, நீ எனக்கு தான், என்னை தவிர உனக்கு வேறு யாரும் கிடையாது, அப்படியே அவங்க எதிர்த்தா கூட கண்டிப்பாக நான் அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஜெனி என்ன பண்ணுறான்னா, ஹீரோக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது, நீங்களாம் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவனுக்கு ஒரு லவர் இருக்கா, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், அவனை பற்றி யாரும் தப்பாக பேச வேணாம் அப்படின்ற மாதிரி மீடியா பீப்பிள்ஸ் கிட்ட சொல்லிட்டு இது மாதிரி ஹீரோ கிட்ட ஒரு டீலிங் போட்டிருப்பா, ஏன்னா நீ வந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. கடைசியாக வந்து ஒரே ஒரு நூடுல்ஸ் மிஞ்சுது, அதை வச்சு இவங்க 2 பேரும் ரொமான்டிக் பண்ணி கிஸ் பண்ண போக டக்குன்னு யாரோ கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ தயவு செய்து கொஞ்சம் பாத்ரூமில் இருன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு நான் தியான் குரூப்போட மிகப்பெரிய சேர்மன், நீ என்ன பாத்ரூமில் இருக்க சொல்கிறியான்னு சொல்கிறப்போ, நீ இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒழுங்காக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட ஓட்டான். அக்கா தங்கச்சி 2 பேருமே வந்திருக்காங்க. இங்கே வந்து ஒரு பவுல் இருக்குது, அதை பார்த்துட்டு யார் இங்கே இருந்தான்னு சொல்லி கேட்டால், எங்கள் பாஸ் தான் வந்துட்டு போனார் அப்படின்ற மாதிரி இவ சொல்லி சமாளிக்க, அவனே எதுக்கு வீட்டுக்குள்ளே விட்டான், அவன் மிகப்பெரிய பணக்காரன், ஏன் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் திங்க தெரியாது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூத்த அக்கா பயங்கரமாக கழுவி ஹீரோவை பார்த்து ஊற்ற, நம்ம ஹீரோயினால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஐயோ போய் தொலைங்கடின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க, கொஞ்ச நேரம் விட்டால் என் காதலுக்கு உல வச்சிருப்பாளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சிட்டு இருக்கா. அக்கா நம்ம ஹீரோவை பார்க்க போனால் அவன் செம்ம காண்டில் இருக்கான். என்ன உன் அக்கா இந்த அளவுக்கு எனக்கு கழுவி ஊற்றுறோம், அவளுக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது போல இருக்குன்னு சொல்கிறப்போ, ஆமாம் விடு, கொஞ்ச நாள் நீங்கள் பழகினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே அவங்கள பிடிச்சி போயிடும், அதுக்கப்புறம் அவங்களுக்கும் உங்களை பிடிச்சி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இங்கே காலையில் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் வந்துடுறாளா. நம்ம தம் கால் பண்ணுறான். என்ன விஷயம்னா, இன்றைக்கி வந்து தம்மோட நாவலை வந்து மூவியாக ரெடி பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் போவான்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் போன்ற மாதிரி சொல்கிறான் அந்த ஃபங்க்ஷனுக்கு. இப்போ ஹீரோயின் சொல்கிறா, தம் கிட்ட ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண போகிறேன், எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, இனிமேல் நீங்கள்
நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணாதீங்கன்னு ஓப்பன் அப்பாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, யார் உனக்கு பிடிச்சிருக்கு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, உன்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இப்படி அந்த ஃபங்க்ஷனை தான் காட்டுறாங்க. நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் கேட்க, ஆமாம் இருக்குது, அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் லவ், எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் லவ்வாக இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோயினுக்குலாம் பக்கு பக்குங்குது. ஏன்னா அவளை தான் சொல்கிறான்றது அவளுக்கே நல்லாவே தெரியுது. அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை கை காமிச்சு விட, நம்ம ஹீரோ அங்கே நின்று தான் பார்த்துட்ருக்கான். மீடியா பீப்புள்ஸ் ஃபுல்லாக நம்ம ஹீரோயினை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹீரோ கோச்சிட்டு போக நம்ம ஹீரோயினும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ தம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட பேச, இங்கே பாரு, நான் வந்து உன்னை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுட்டேன். இருந்தாலும் என் மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் நான் மீடியா முன்னாடி சொன்னதெல்லாம் உண்மை தான். உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் சொல்கிறான், நான் உங்களை லவ் பண்ணல, நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் என்னோட பிரின்சஸ்ன்னு சொன்னேன், ஆனால் என் காதல் உங்கள் மேலே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே அவனுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் யார்? எங்கள் அண்ணன் தானா? எங்கள் அண்ணனை தான் நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஹீரோ கேட்குறான், இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம், இனிமேல் அவளை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, இதுதான் அவனுக்கு போகிற ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். என் ஆள்கிட்ட பேச ட்ரை பண்ணாத, அவன் ஏன் ஆள் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டு, வா அப்பயும் போகலாம் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி கூப்பிட்டு போக, ஹீரோ தான் சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் வேண்டாம் இருக்கட்டும், இன்றைக்கி நீங்கள் தான் என் பிரின்சஸ்ன்றது எல்லாரும் முன்னாடி தெரிஞ்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறப்போ, நீ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்க, இன்றைக்கி ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வந்து அந்த போட்டை ட்ரைவ் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயினுக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு துப்பட்டிலாம் போற்றி விட்றான். அப்போ ஹீரோ தூங்கிட்டு இருக்கானா, அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, தூங்குறப்ப யாராவது ஏதாவது கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணுவான். இப்போ ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, உன் லிட்டில் பிக்கி வந்து காணாமல் போச்சா, அதுக்கு ஓனர் நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம் என் பிக்கி தான் காணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ தூக்கத்தில் வளர நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகிறா. என்னடா இது, ஒருவேளை கடத்தப்பட்ட இடத்துல இவனும் இருந்திருப்பானான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கண் முழிக்கிறான். இப்படியே இந்த எபிசோட் இங்கே முடியுது.